கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களில் சிலர் கேட்ட கேள்விகளுக்கு சிலர் எல்லாமும் பதில் கொடுத்தீங்க. ஒரு சிலர் சில கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அப்பாவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நேரத்தை எதுக்கெல்லாம் வேஸ்ட்டாக நேரத்தை செலவழிக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்காக வேதத்தை ஆராய்ந்து உட்கார்ந்து பார்க்கணும் என்று செலவழித்து பதில் கொடுத்த உங்களை எல்லாருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு உங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். முதல் கேள்விக்கு விடை தாவீது. இரண்டாவது கேள்விக்கு விடை பவுல். மூன்றாவது கேள்விக்கு விடை இயேசு. நான்காவது கேள்விக்கு விடை மோசே. ஐந்தாவது கேள்விக்கு விடை கோராக்கின் கூட்டத்தார். ஆறாவது கேள்விக்கு விடை ஆதாம் மற்றும் இளைய குமாரன். ஏழாவது கேள்விக்கு விடை எசேக்கியா ராஜா. எட்டாவது கேள்விக்கு விடை யோராம். ஒன்பதாவது கேள்விக்கு விடை எசேக்கியா. பத்தாவது கேள்விக்கு விடை இயேசு கிறிஸ்து. உங்களுக்கான கேள்விகள். கேள்வி 1, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றது யார்? கேள்வி 2, பயப்படாதே நீ சாவதில்லை என்றது யாரை? கேள்வி 3, தேவனிடத்தில் சேருங்கள் என்றது யார்? கேள்வி 4, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றது யார்? கேள்வி 5, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றவன் யார்? கேள்வி 6, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றவன் யார்? கேள்வி 7, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் என்றது யார்? கேள்வி 8, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என்றது யார்? கேள்வி 9, ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்றவர் யார்? கேள்வி 10, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன் என்றது யார்? உங்கள் பதில்களை கமெண்ட்ல பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.